3000 ஆண்டுகால கருப்பின அடிமை வரலாறு தான் இந்த வீடியோ. முடிஞ்ச அளவுக்கு எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாத முழுமையாக பாருங்கள். வாரிஸ் டைரி. உலகின் முன்னணி ஆப்பிரிக்கா மாடல் அழகி லாரா ஷிவ். உலகின் முன்னணி பேஷன் பத்திரிகையான மேரி கிளேர் நிபுணர் வாரிஸ் தன் கதையை சொல்ல ஆரம்பிக்கின்றார். சோமாலியாவில் கரடுமுரடான ஒரு பாலைவன கிராமத்தில்தான் நான் பிறந்தேன். எங்களது நாடோடி குடும்பம். இங்குள்ள பாத்ரூமை விட மிக சிறியது எங்களது குடிசை. பசுமையே பாத்திராத கண்கள் என்றாலும் எல்லாம் குழந்தைகளும் போல நானும் சந்தோஷமாகத்தான் இருந்தேன். ஆடு மாடுகளை மேய்ப்பேன், வரி குதிரைகளோடு ஓடுவேன், ஒட்டக சிவிங்கிகளை துரத்துவேன், பாட்டு பாடுவேன். இந்த சந்தோஷமெல்லாம் கொஞ்ச நாட்களுக்குத்தான். எனக்கு மட்டுமில்லை, சோமாலியாவில் பிறந்த எல்லா பெண்களுக்குமே இப்படித்தான். ஆப்பிரிக்காவை பொறுத்தவரை பெண்கள் தான் எல்லாமே. ஆண்களை விட அவர்கள் கடினமாக உழைக்கிறார்கள், வீட்டு வேலைகளையும் பார்த்து கொள்கிறார்கள். ஆனால் என்ன செய்து என்ன, எந்த உரிமையும் அவர்களுக்கு கிடைப்பதில்லை. காலம் முழுக்க ஆண்களுக்கு அடிமையாக இருந்தே சாக வேண்டும். என் வாழ்க்கை 5ஓடு முடிந்தது. எங்களது நாடோடி குடும்பம் இல்லையா, அங்கே கல்யாணமாகாதவள் என்கின்ற பேச்சுக்கே இடமில்லை. பாடையோ பரதேசியோ எவன் கையிலாவது எங்களை பிடித்து கொடுத்து விட வேண்டும், அதுவும் கன்னித்தன்மையோடு. அதுதான் அவர்களின் வாழ்க்கை லட்சியம். பெண்களை பொறுத்தவரை சோமாலியர்களின் ஞானம் ரொம்பவே வித்தியாசமானது. எல்லா கெட்ட விஷயங்களும் பெண்களின் தொடைகளுக்கு நடுவில் ஒளிந்து கிடப்பதாக அவர்கள் நினைக்கிறார்கள். இதற்காக அவர்கள் செய்கிற அக்கிரமம் இருக்கிறதே, ஐயையோ! அப்போது எனக்கு 5 வயது இருக்கும். ஒரு சாயங்கால நேரம் அம்மா என்னிடம் வந்து, உங்கள் அப்பா மருத்துவச்சியை பார்க்க போயிருக்காரு, அந்த பொம்பளை எப்போ வேணாலும் வீட்டுக்கு வரலாம் என்றார். அன்றைக்கு என்றும் இல்லாத கவனிப்பு எனக்கு. போதுமான அளவுக்கு சாப்பிட கொடுத்தார்கள். பாலையும் தண்ணியையும் அதிகம் குடிச்சிராதடி, அம்மா அறிவுரை சொன்னாள். சாப்பிட முடித்து போர்வையை இழுத்து போர்த்தி கொண்டு சந்தோஷமாக படுத்தேன். முழிப்பு வந்தபொழுது வானம் இருட்டாக இருந்தது. மீண்டும் படுத்துவிட்டேன். வாரிசு, வாரிசு, அம்மா திடீரென்று எழுப்பினாள். நாங்கள் தூரத்தில் தெரிந்த குன்றை நோக்கி நடக்க ஆரம்பித்தோம். இப்படி உட்காருவோம், அவ வருவா என்றார் அம்மா. வானம் நன்கு விடிந்திருந்த பொழுது சரக் சரக் என்று செருப்பு சத்தம் கேட்டது. மருத்துவச்சி வந்துவிட்டிருந்தாள். படுக்கை மாதிரி இருந்த ஒரு பாறையை காட்டி, அங்கு போய் உட்காரு என்றாள். அம்மாதான் என்னை பாறை மேல் படுக்க வைத்தார்கள். அங்கே பேச்சுக்கே இடமில்லை. என்னை படுக்க வைத்துவிட்டு அம்மா என் தலைக்கு பின்னால் உட்கார்ந்து கொண்டாள். என் தலையை இழுத்து அவள் மடியில் வைத்து கொண்டு தன் கால்களை எடுத்து என் கைகள் மீது போட்டாள். நான் அம்மாவின் தொடைகளை இறுக பிடித்து கொண்டேன். பிறகு ஒரு மரத்துண்டை எடுத்து என் வாயில் வைத்தாள். இருக்கமா கடிச்சிக்க, அம்மாவை பாரு எவ்வளோ தைரியமாக இருக்கேன், இது போல் நீயும் இருந்தால் சட்டுன்னு முடிஞ்சிடும். நான் கீழே குனிந்து என் கால்களுக்கு நடுவில் பார்த்தேன். பழைய கைப்பை ஒன்றை வைத்து கொண்டு அந்த மருத்துவச்சி உட்கார்ந்து கொண்டிருந்தாள். அவள் கண்களில் அப்படி ஒரு பேய்த்தனம். பைக்குள் தன் விரல்களை விட்டு அறக்க பறக்க எதையோ தேடினாள். இறுதியாக ஒரு ரேசர் பிளேடு வந்தது. ஏதோ விபரீதம் நடக்கப் போகின்றது என்பது மட்டும் புரிந்தது. பிளேடின் ஓரங்கள் காய்ந்து போய் இரத்தக்கரை படிந்திருந்தன. பிளேடின் மீது எச்சில் துப்பினாள் மருத்துவச்சி. அதை தன் துணியில் துடைத்தாள். அவள் துடைத்து கொண்டிருக்கும் போதே அம்மா தன் கைகளை எடுத்து என் கண்களை மூடினாள். நான் உலகமே இருண்டது போல் உணர்ந்தேன். அடுத்த நொடி பர்க் என்று ஒரு சத்தம். படக்கூடாத இடத்தில் பிளேடு பட்டு என் சதை கிழிவது நன்றாக தெரிந்தது. எந்த காலத்து பிளேடோ, துருப்பிடித்து பற்களோடு இருந்திருக்க வேண்டும். நரநரவென்று மேற்கொண்டு முன்னும் பின்னுமாக இழுத்தாள் அந்த கிழவி. ஐயோ, நரக வேதனை! அசையக்கூடாது, அசைந்தால் வலி இன்னும் கொடூரமாகும். பற்களை கடித்து கொண்டு படுத்து கிடந்தேன். என் தொடைகள் நடுங்கின. கடவுளே, இந்த நரகத்திலிருந்து என்னை காப்பாற்ற மாட்டாயா? ஒரு வழியாக அம்மா என் கண்களை விடுவித்தாள். வெளிச்சத்துக்கு பழகியதும் பார்க்கின்றேன். அந்த கிழவியின் அருகில் அகேசியா மரத்தின் முட்கள் குவியல் குவியலாக கிடந்தன. அவள் கைகள் முழுக்க இரத்தம். அகேசியா முட்களைத்தான் ஒவ்வொன்றாக என் பிறப்புறுப்பில் குத்தி இருக்கின்றாள். பிறகு கடினமாக வெள்ளை நூல் கொண்டு உறுப்பை தைத்திருக்கின்றாள். சிறுநீர் கழிக்க ஒரே ஒரு துவாரம் வைத்துவிட்டு மீதி உறுப்பு மூடப்பட்டு விட்டது. என் கன்னித்தன்மையும் ஒரு இனத்தின் கௌரவமும் காப்பாற்றப்பட்டு விட்டது. இதற்கு நான் செத்தே போயிருக்கலாம். தையல் முடிந்ததும்
கிழவி போய்விட்டாள். நான் எழுந்திருக்க முயன்றேன். என்னால் அசையக்கூட முடியவில்லை. என் 2 கால்களும் துணிப்பட்டையால் சுற்றப்பட்டு இருந்தன. அம்மா என்னை நகர்த்தியதும் பாறையை திரும்பி பார்த்தேன். ஒரு கோழியை வெட்டி மீதியை விட்டிருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி இரத்த சகதியோடு இருந்தது பாறை. என் பிறப்புறுப்பின் உணர்ச்சி மிக்க பாகங்கள் வெயிலில் காய்ந்து கொண்டு இருந்தன. காற்று நெருப்பு மாதிரி வீசிக்கொண்டிருந்தது. என்னால் சித்திரவதையை தாங்க முடியவில்லை. ஒரு வழியாக அம்மாவும் அக்காவும் சேர்ந்து பக்கத்தில் இருந்த மரநிழலுக்கு என்னை இழுத்து கொண்டு போனார்கள். அங்கே சிறிய குடிசை ஒன்று மேயப்பட்டு இருந்தது. காயம் குணமாகிற வரைக்கும் அங்கேதான் இருக்க வேண்டும். முதலாக எனக்கு சிறுநீர் வெளியேறியது நன்றாக நினைவிருக்கின்றது. அந்த இடத்தில் அமிலத்தை ஊற்றினால் எப்படி இருக்கும்? அப்படித்தான் இருந்தது. உயிரே போய்விடும்படி எரிச்சல். திகுதிகுவென தீப்பற்றி எரிந்தது பிறப்பு உறுப்பு. தையல் போடப்பட்டிருந்த பொத்தல்களின் வழியே தீக்குச்சி இறைத்தால் போல் சிறுநீர் வெளியேறியது. மரண வேதனை. இதனால் சிறுநீர் வந்துவிடுமோ என்கின்ற பயத்தில் தண்ணீர் குடிக்கவே பயந்தேன். பல நாட்கள் இப்படித்தான் வாழ்ந்தேன். திடீரென்று ஒரு நாள் கிருமி தொற்று ஏற்பட்டு கடுமையான காய்ச்சல் அடிக்க ஆரம்பித்தது. அம்மா தான் பார்த்து கொண்டாள். அந்த வயதில் எனக்கு செக்ஸ் என்றால் என்னவென்றே தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் தெரியும். ஒவ்வொரு தாயின் ஆசீர்வாதத்தோடு தான் இந்த சடங்கு நடைபெறுகின்றது. என் பெண்மை சிதைக்கப்பட்டது. கொடூரமான விஷயம்தான். ஆனால் மற்ற பெண்களை காட்டிலும் நான் அதிர்ஷ்டசாலி என்றே சொல்ல வேண்டும். பல சிறுமிகள் அதிர்ச்சியினாலும் இரத்தப்போக்கு நோய் தொற்று காரணமாகவும் இறந்து போய்விட நான் மட்டும் உயிரோடு பிழைத்து கொண்டேன். நாட்கள் ஓடின. நான் 13 வயதை நெருங்கி கொண்டிருந்தேன். ஒரு நாள் மாலை நேரம் ஆடுகளை அதன் பட்டியலில் அடைத்துவிட்டு வீட்டுக்குள் நுழைந்தேன். வாரிசு, இங்கே வாமா. அப்பா அன்போடு அழைத்தார். தன் மடிமேல் என்னை உட்கார வைத்து கொண்டார். வழக்கமாக அவர் குரலில் கடுமை இருக்கும். ஒன்று தெரியுமா, நீ ரொம்ப நல்ல பொண்ணு. ஆம்பளைங்களை விட அதிகமாக உழைக்கிற, மந்தையை ஒழுங்காக கவனிச்சிக்கிற. ஆனால் உன்னை பிரிய போகிறத நினச்சா எனக்கு வருத்தமாக இருக்குது. அப்பா சம்பந்தமே இல்லாத வார்த்தைகளை பேசினார். அடடா, அக்கா மாதிரி நானும் ஓட போகிறேன்னு பயப்படுறாரோ? நான் அவரை கட்டிப்பிடித்து கொண்டு, அப்பா, நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் எங்கேயும் ஓட போக மாட்டேன்ப்பா என்றேன். அவர் என் முகத்தை திருப்பி, எனக்கு தெரியும், நீ என் பொண்ணு. அப்பா, உனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்துருக்கேன் என்றார். எனக்கு தூக்கி வாரி போட்டது. அப்பா, எனக்கு கல்யாணத்தில் விருப்பம் இல்லை. நான் கொஞ்சம் தைரியமாக வளர்ந்தவள். இப்போது பலவீனமாக உணர்ந்தேன். அடுத்த நாள் காலை நான் பால் கறந்து கொண்டிருந்தேன். வாரிசு, இங்கே வாம்மா. இது என் அப்பா குரல். என் அப்பா அழைத்தார். அவரோடு அவரை விட மூத்த ஒருவன் உட்கார்ந்து கொண்டிருந்தான். அப்பா சொன்னதை நான் காதிலேயே வாங்கவில்லை. அவனும் அவன் மூஞ்சியும் ஆட்டுக்கடா மாதிரி தாடியை தொங்க போட்டுக்கொண்டு 60 வயது இருக்கும் அவனுக்கு. வாரிசு, வந்திருக்கிறவங்களுக்கு முதல்ல வணக்கம் சொல்லு என்றார் அப்பா. வணக்கம். நான் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு குலைந்து சொன்னேன். அந்த கிழட்டு ஓனாய் என்னை பார்த்து இழித்து கொண்டே உட்கார்ந்து கொண்டு இருந்தது. அவனை கொலைவெறியோடு முறைத்துவிட்டு என் அப்பாவை பார்த்தேன். அப்பாவுக்கு புரிந்துவிட்டது. சிரித்தவாறே, சரி சரி, போய் வேலையை பாரு என்று சமாளித்தார். நான் மீண்டும் பால் கறக்க போய்விட்டேன். மறுநாள் காலையில் அப்பா கூப்பிட்டார். வாரிசு, அவர்தான் நீ கட்டிக்க போகிற புருஷன். அப்பா, அந்த ஆள் ரொம்ப கிழவனாக இருக்கான்ப்பா. அதுதாம்மா உனக்கு நல்லது. வயசான மனுஷன் இல்லையா, உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டார். உன்னை நல்லா பார்த்துக்குவார். ஒன்று தெரியுமா, மாப்பிள்ளை நமக்கு 5 ஒட்டகம் கொடுத்துருக்காரு. அப்பா வாயை பிளந்து கொண்டு பெருமை பேசினார். அன்று முழுக்க நான் ஆட்டு மந்தையை வெறித்து கொண்டு இருந்தேன். மனதில் 1000 சிந்தனைகள். பாலும் பாலைவனத்தில் ஒரு கிழவனிடம் வாழ்க்கைப்படுவதை நினைத்து பார்த்தேன். இந்த வாழ்க்கைக்கு நாண்டுக்கிட்டு சாகலாம். ஒரு முடிவுக்கு வந்தேன். அன்று இரவு ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தது வீடு. நான் அம்மாவை நெருங்கி, எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல, நான் ஓட போகிறேன் என்றேன். அடி பாவி, எங்கே ஓடுவ? மொகதிஷி அக்கா வீட்டுக்கு. முதல்ல போய் படு. பல்லை கடித்தவாறு அம்மா சொன்னாள். நான் கையை தலைக்கு வைத்து கொண்டு தூங்க போய்விட்டேன். திடீரென்று கை முட்டியில் யாரோ தட்டினார்கள். அது அம்மாதான். அந்த ஆள் முழிக்கிறதுக்குள்ள எழுந்து ஓடிடு என்று கிசுகிசுத்தாள். நான் சுற்றி முற்றி பார்க்கின்றேன். எடுத்து செல்ல உணவோ தண்ணீரோ ஒட்டகப்பாலோ எதுவுமே இல்லை. நான் எழுந்து அவளை அணைத்து கொண்டேன். அந்த இருட்டிலும் அவள் முகத்தை பார்க்க முயற்சித்தேன். முடியவில்லை. தார தாரையாக கண்ணீர் மட்டும் வழிந்தது. எதுக்கும் கவலைப்படாத,
நீ எங்கே இருந்தாலும் நல்லா இருப்ப, அம்மாவை மட்டும் மறந்துடாத என்றாள். சத்தியமாக சொல்லிவிட்டு ஓட ஆரம்பித்தேன். பாலைவனம் முழுக்க ஒரே கும்மிருட்டு. எவ்வளவு தூரம் ஓடினேன் என்பது தெரியவில்லை. ஆனால் கொஞ்சமும் ஈவிரக்கமில்லாத கரடுமுரடான பாலைவனம் அது. அந்த பயணம் முடிவில்லாத ஒன்றாக எல்லையற்று நீண்டு கொண்டிருந்தது. பசியும் தாகமும் என்னை சோர்வடைய செய்தன. பொழுது விடிந்த பொழுது என்னுடைய ஓட்டம் முற்றிலும் தளர்ந்து போய் இருந்தது. வாரிசு, வாரிசு! திடீரென்று என் தந்தையின் குரல் கேட்பதை உணர்ந்தேன். பயத்தில் என் உடல் நடுங்க ஆரம்பித்து விட்டது. என்னை அவர் பிடித்துவிட்டால் இப்பொழுது மீண்டும் ஆரம்பத்திலிருந்தே தொடங்க வேண்டும். நான் ஓடத் துவங்கினேன். பயம் என் ஓட்டத்தை வேகப்படுத்தியது. பயங்கரமாக ஒரு துரத்தல் காட்சி அது. பல மணி நேரங்களுக்கு இது தொடர்ந்தது. சூரியன் மறையும் வரை நான் ஓடிக்கொண்டிருந்தேன். என் அட்ரினல் சுரப்பிகள் ஒழுங்காக வேலை செய்திருக்க வேண்டும். அப்பா தோற்றுவிட்டார். சூரியன் வேகமாக மறைய துவங்கியது. ஆனால் இது நேற்றைய இரவை போல் இல்லை. பசி வயிற்றை எரிக்க ஆரம்பித்தது. சோர்வும் மயக்கமும் ஒரு சேர அங்கிருந்த மரத்தடி ஒன்றில் அமர்ந்தேன். மெல்ல என் கால்களை எடுத்து பார்க்கின்றேன். உப்பு என்று வெப்பத்தில் கொப்பளித்து பாறைகளில் மோதி இரத்த சகதியாய் காட்சியளித்து கொண்டிருந்தது கால்கள். அப்படியே தூங்கிவிட்டேன். சூரியன் கண் திறந்திருக்க வேண்டும். என் கண்கள் கூச ஆரம்பித்தன. சுற்றி முற்றி பார்க்கின்றேன். யாரும் இல்லை. இந்த இடம் பாதுகாப்பானது அல்ல. நடக்க ஆரம்பித்தேன். எத்தனை நாட்கள் நடந்தேன், எவ்வளவு தூரம் நடந்தேன் என்பதெல்லாம் தெரியாது. பசி, தாகம், பயம், வலி எல்லாம் சேர்ந்து என்னை வாட்டியது. எப்போதெல்லாம் இருள் சூழ்கின்றதோ அப்போதெல்லாம் பயணத்தை நிறுத்தி விடுவேன். வெயில் கடுமையாக இருந்தால் மரத்தின் கீழ் ஓய்வெடுப்பேன். அப்படித்தான் ஒரு நாள் மரத்தடியில் படுத்து கிடந்தேன். அருகில் யாரோ குரட்டை விடுவது போல் இருந்தது. அப்பாவாக இருக்குமோ? பதறி எடுத்து எழும்பினால், கடவுளே, அது ஒரு சிங்கம். என்னை முறைத்தபடி இருந்தது. நான் எழுந்து ஓட முயற்சித்தேன். ஆனால் கொலை பட்டினி என் கால்களை பலவீனமாக்கி இருந்தது. கொடூரமான ஆப்பிரிக்கா சூரியனிடமிருந்து எந்த மரம் எனக்கு அடைக்கலம் கொடுத்ததோ அதன் கீழ் தலைக்குப்புற விழுந்தேன். நீண்ட நெடிய என் பாலைவன பயணம் முடிவுக்கு வரப்போகின்றது. இப்பொழுது எனக்கு துளி கூட பயமில்லை. நான் சாக தயாராக இருக்கின்றேன். வா, வந்து என்னை சாப்பிடு. சுரத்தில்லாத குரலில் நான் சிங்கத்தை அழைத்தேன். எச்சி ஊறும் நாக்கால் தன் உதடுகளையும் தடவியபடி என்னை முன்னும் பின்னும் அது சுற்றி வந்தது. இதோ ஒரே நொடியில் என்னை கவ்வி கடித்து விழுங்கப் போகின்றது. நான் கண்களை மூடி காத்திருந்தேன். என்ன நினைத்ததோ சிங்கம் பின்வாங்கி விட்டது. சந்தேகமே இல்லை, என்னிடம் சாப்பிட தகுந்த அளவுக்கு சதை இல்லை. நான் எதற்கு பயனில்லாதவள்? அப்படியானால் கடவுளின் திட்டம் வேறாக இருந்திருக்க வேண்டும். எதற்காகவோ என்னை விட்டு வைத்திருக்கின்றார். அது என்னவாக இருக்கும்? நம்பிக்கையுடன் மீண்டும் நடக்க ஆரம்பித்தேன். வீட்டை விட்டு ஓடி வரும் முன்பு குடும்பம் ஒன்றுதான் எனக்கு வாழ்க்கை. எங்கள் தினசரி வாழ்க்கை ஒட்டகத்தின் கையில் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. அங்கே தண்ணீர் கிடையாது. காலை எழுந்தாலும் சரி, இரவு படுத்தாலும் சரி, ஒட்டகப்பால் தான் நாங்கள் உயிரோடு இருக்க காரணம். நான் தூங்கி எழுந்ததும் சுமார் 60-70 செம்மறி ஆடுகளை ஓட்டிக்கொண்டு பாலைவனத்தை நோக்கி கிளம்பி விடுவேன். வழிநெடுக பாடிக்கொண்டே செல்வேன். ஆடுகளை வழிநடத்த ஒரே ஒரு குச்சி வைத்திருப்பேன். ஆடுகள் மேய்ச்சலில் இருக்கும் பொழுது ஏராளமான வேட்டை விலங்குகளை பார்த்திருக்கின்றேன். வழி தெரியாமல் சிதறும் ஆட்டுக்குட்டிகள் மீது ஹைனாக்கள் பதுங்கி சென்று பாயும். சிங்கங்கள் வந்து போகும். வீடு வந்ததும் இரவில் நட்சத்திரங்களுக்கு கீழ் குழந்தைகள் எல்லாம் ஒன்றாக படுப்போம். எங்களுக்கு பாதுகாப்பாக அப்பா இருப்பார். அப்பா 6 அடி உயரத்தில், அம்மாவை விட கொஞ்சம் வெள்ளையாக, ரொம்பவும் அழகாக இருப்பார். அம்மாவும் அழகில் குறைந்தவள் இல்லை. கருப்பாக இருந்தாலும் கரும் பளிங்கு சிற்பம் போல் இருப்பார். தோல் மிருதுவாகவும் மினுமினுப்பாகவும் இருக்கும். ஆனால் ரொம்ப அமைதி. பேச ஆரம்பித்தால் குலுங்க குலுங்க சிரிக்க வைத்து விடுவாள். மொகதிசிவில் செல்வாக்கு மிக்க வசதியான குடும்பத்தில் பிறந்தவள் அம்மா. மாறாக எப்பொழுதும் பாலைவனத்தில் அலைந்து திரியக்கூடிய நாடோடி என் அப்பா. அம்மாவை கல்யாணம் செய்து கொள்ள அவர் விருப்பம் தெரிவித்த போது வாய்ப்பே இல்லை என்று என் பாட்டி விரட்டியை விட்டாராம். எப்படி இருந்தால் என்ன, அம்மாவுக்கு 16 வயதாகும் போது அவருக்கு வீட்டை விட்டு ஓடி வந்துதான் அப்பாவை கல்யாணம் செய்திருக்கின்றார். அம்மா எப்பொழுதும் என்னை அவுடகோல் என்று தான் கூப்பிடுவார். அவுடகோல் என்றால் சின்ன வாய் என்று அர்த்தம். ஆனால் வாரிசு என்பதுதான் என் உண்மையான பெயர். வாரிசு என்றால் பாலைவன பூ என்று அர்த்தம். நான் ஓடி வந்த கதையை விட்டுவிட்டேனே.
சுமார் 300 மைல் கடந்து புண்ணாகி போன கால்களுடன் ஒரு வழியாக நான் மொகதிஷுவுக்கு வந்து சேர்ந்தேன். அது இந்திய பெருங்கடலில் ஒரு அழகான நகரம். அந்த நகரத்தை சுற்றி நிறைய பனைமரங்களும் கலரான பூச்செடிகளும் இருந்தன. அங்கிருந்த வீடுகளும் கொள்ளை அழகு. அவற்றில் பெரும்பாலானவை இத்தாலியர்களால் கட்டப்பட்டு இருந்தன. மொகதிஷு ஒரு காலத்தில் இத்தாலியர்களின் தலைநகரமாக இருந்ததே இதற்கு தான் காரணம். ஒரு கொக்கு மாதிரி கட்டடங்களை எட்டி எட்டி பார்த்து கொண்டு நடந்தேன். ஒரு மார்க்கெட் வந்தது. அங்கிருந்த பெண்களிடம் எங்கள் அக்கா அமேன் தெரியுமா என்று விசாரித்தேன். உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. யோசித்த ஒரு பெண்மணி தன் மகனை அழைத்து இவளை கொண்டு போய் அமேன் வீட்டில் விடு என்றாள். நான் அக்கா வீட்டுக்குள் நுழைந்த பொழுது அவள் நன்றாக தூங்கி கொண்டு இருந்தாள். நல்ல வேளையாக அவளுக்கு நல்லதொரு கணவன் கிடைத்திருந்தான். அவர்கள் தமது முதல் குழந்தையை எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். நான் வீட்டு வேலைகள் முழுவதையும் பார்த்து கொண்டேன். கொஞ்ச நாள் கழித்து அக்காவுக்கும் அழகான ஒரு பெண் குழந்தை பிறந்தது. நான் தான் அவளையும் பார்த்து கொண்டேன். அதன் பிறகு அக்காவுக்கும் எனக்கும் ஒத்துப்போகவில்லை. ஒரு முதலாளி போல் என்னிடம் நடந்து கொண்டாள். மொகதிஷுவுக்கு எனக்கு வேறு ஒரு சில சொந்தங்கள் இருந்தன. நான் என் சித்தி வீட்டுக்கு போய் கொஞ்ச நாள் இங்கேயே தங்கிக்கவா என்றேன். எதிர்பார்த்ததை விட அவர்கள் அன்பானவர்களாக இருந்தார்கள். தாராளமாக தங்கிக்கோ, உனக்கு இங்கே ஒரு ஃப்ரெண்டு கூட இருக்கா என்றார்கள். வழக்கம்போல் அங்கேயும் நான் தான் வீட்டு வேலைகளை கவனித்து கொண்டிருந்தேன். அம்மாவை தனியாக விட்டுவிட்டு வந்தது எனக்கு வருத்தமாக இருந்தது. பாவம், எல்லா வேலைகளையும் அவள் ஒருத்தி தான் செய்தாக வேண்டும். நான் ஏதாவது செய்தாக வேண்டும். பணம் சம்பாதித்து அவளுக்கு அனுப்ப வேண்டும் என்று தீர்மானித்தேன். பணம் சம்பாதிக்க வேண்டுமென்றால் வேலைக்கு போக வேண்டும். தேடினேன். ஒரு இடத்தில் சித்தாள் வேலை கிடைத்தது. ரொம்பவும் கடினமான வேலை. எல்லோரும் நான் ஓடி போய் விடுவேன் என்று தான் நினைத்தார்கள். ஆனால் கடுமையாக உழைத்தேன். $60 கிடைத்தது. நாட்கள் ஓடியது. ஒரு நாள் சித்தி வீட்டில் வீட்டு வேலைகளை செய்து கொண்டிருந்தேன். ஊரில் இருந்து முகமது சித்தப்பா வந்திருந்தார். என் இன்னொரு சித்தியின் வீட்டுக்காரர். அடுத்த 4 வருஷமும் லண்டனில் தான் இருக்க போகிறேன். வீட்டு வேலைக்கு ஆள் வேணும், யாராவது நல்ல பொண்ணாக இருந்தால் சொல்லு. முகமது சித்தப்பா சித்தியிடம் பேசி கொண்டிருந்தது காதில் விழுந்தது. அவர் லண்டனில் சோமாலிய தூதரகத்தில் வேலை பார்த்தவர். நான் மெல்ல என் சித்தியை கூப்பிட்டு நான் வேணும்னா அவர் வீட்டுக்கு போகிறேன் ப்ளீஸ் என்று கெஞ்சினேன். சித்தி ஒரு நிமிஷம் யோசித்து விட்டு ஏன் நீங்கள் வாரிசை கூட்டிகிட்டு போகக்கூடாது, அவர் ரொம்ப சுத்தமாக வேலை செய்வா என்றார். சித்தப்பா என்னை உற்று பார்த்தார். ஓகே, நாளைக்கு மதியம் ரெடியாக இரு, நம்ம லண்டன் கிளம்ப போகிறோம். மறுநாள் என்னுடைய பாஸ்போர்ட்டு வந்தது. எனக்கு பயங்கர ஆச்சரியம். முதலாக என்னுடைய பெயர் அச்சில் வார்க்கப்பட்டு இருந்தது. ஒரு வழியாக லண்டன் வந்தாகிவிட்டது. ஆடம்பரமான மாளிகைகள், வெள்ளை வெளியர் மனிதர்கள், விழுகின்ற வெண்பனி என முற்றிலும் புதிதாக இருந்தது. முழுவதும் அந்நியமாக இருந்தது லண்டன். சித்தப்பாவுக்கும் அழகான ஒரு மாளிகை ஒதுக்கப்பட்டு இருந்தது. மரியம் சித்தி என்னை முகமலர வரவேற்றார். அவரை ஓடி சென்று கட்டிப்பிடிக்க எண்ணினேன். ஆனால் அவரது நவநாகரீக உடை என்னை அச்சம் கொள்ள செய்தது. சித்தி எனக்கு பெட்ரூமை திறந்து காட்டினாள். அம்மாடி, அவ்வளவு பெரிய படுக்கை அறையா? நான் கனவிலும் கண்டதில்லை. என் வீட்டை விட பெரிதாக இருந்தது. சொகுசான மெத்தை. அப்படி ஒரு சொகுசை என் வாழ்நாளில் அனுபவித்ததே இல்லை. அன்று இரவு சொர்க்கத்தில் உறங்கினேன். அடுத்த நாள் பெருக்குவது, துடைப்பது, துவைப்பது, கழுவுவது என்று வழக்கம்போல் என் வேலைகளை தொடர்ந்தன. எப்படி சமைக்க வேண்டும் என்பதை சித்தி எனக்கு கற்றுக் கொடுத்தாள். எனக்கு 16 வயது இருக்கும் பொழுது முகமது சித்தப்பாவின் சகோதரி இறந்து போய்விட அவளது மகள் எங்களோடு வந்துவிட்டாள். நான் தான் அவளை கான்வென்ட்டுக்கு அழைத்து செல்வேன். ஒரு நாள் ஸ்கூல் வாசலில் வைத்து ஒரு ஆள் என்னை முறைத்து பார்த்து கொண்டிருந்தார். அவருக்கு சுமார் 40 வயது இருக்கும். இப்படி முறைத்து பார்ப்பது குறித்து அவர் கொஞ்சமும் அலட்டிக்கொள்ளவில்லை. நான் குழந்தையை ஸ்கூலில் விட்டுவிட்டு திரும்புகின்றேன். திடீரென்று அந்த ஆள் என் பக்கத்தில் நிற்கின்றார். எனக்கோ ஆங்கிலம் தெரியாது. அவர் என்ன பேசுகின்றார் என்பது புரியவில்லை. நான் பயந்து கொண்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அந்த ஆளின் மகளும் அதே ஸ்கூலில் தான் படித்தாள். பிறகு எப்போதெல்லாம் என்னை பார்க்கிறாரோ அப்போதெல்லாம் சிரித்து வைப்பார். ஒரு நாள் நான் விசிட்டிங் கார்டை என்னிடம் நீட்டினார். நான் வேண்டா வெறுப்பாக வாங்கி கொண்டேன். வீட்டுக்கு வந்ததும் என் சித்தி பெண்ணிடம் காட்டி என்ன இது என்றேன். இதுவா? இந்த ஆள் ஒரு ஃபோட்டோகிராஃபராம். ஃபோட்டோகிராஃபருக்கு நம்மக்கிட்ட என்ன வேலை? நான் அதை மறுத்துவிட்டேன்.
இதற்கிடையே சோமாலியாவில் உள்நாட்டு கலவரம் தீவிரமடைந்து இருந்தது. பலர் சுட்டு கொல்லப்பட்டனர். சோமாலிய அரசாங்கம் சொல்லிவிட்டது, சித்தப்பா குடும்பத்துடன் மறுநாளே ஊருக்கு திரும்பியாக வேண்டும். இதை நினைக்கும் போதே எனக்கு அடிவயிறு கலக்கியது. சித்தப்பா, என் பாஸ்போர்ட்டை எங்கேயோ தொலைச்சிட்டேன். நான் வேண்டுமென்றே பொய் சொன்னேன். பயணத்துக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. திடீர்னு இப்படி சொன்னால் என்ன அர்த்தம்? சித்தப்பா கோபப்பட்டார். பரவாயில்லை சித்தப்பா, நீங்கள் கிளம்புங்க, நான் எப்படியாச்சும் சமாளிச்சுக்கிறேன். என்னால் நம்பவே முடியல. அதிர்ஷ்டவசமாக சித்தப்பா என்னை விட்டு கிளம்பினார். யாருமற்ற அனாதையாய் லண்டனை எதிர்கொள்ள வேண்டும். எனக்குள் பயம் பரவ தொடங்கியது. அடுத்த நாள் கடைவீதி ஒன்றில் ஹல்வுவை சந்தித்தேன். உயரமாக கவர்ச்சியாக இருந்தாள். என்ன பண்ணுற வாரிசு, எப்படி இருக்க என்றால் சோமாலியில். நாங்கள் முன்பின் அறிமுகமானவர்கள் இல்லை. என்னத்தை சொல்ல, என் சித்தப்பா தூதரக அதிகாரியாக வேலை பார்த்தாரு. இத்தனை நாள் அவரோடு தான் இருந்தேன். இப்போ அவர் வேலை முடிஞ்சு சோமாலியா போயிட்டாரு. எங்கே தங்குறது, எப்படி சாப்பிட்றதுன்னு இப்போ வரை தெரியலை. ஹல்வு என்னை அமைதியாக பார்த்தாள். ஓய், எம்சிஏல எனக்கு ஒரு ரூம் இருக்குது. இன்றைக்கி ராத்திரி அங்கேயே தங்கிக்கோ. இப்போது நானும் ஹல்வுவும் நெருங்கிய நண்பர்கள் ஆகியிருந்தோம். மெக் டொனால்டில் வேலைக்கு போறியா? ஹல்வு கேட்டாள். சான்ஸே இல்லை, எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. என்கிட்ட ஒர்க்கு பர்மிட் வேற இல்லை. ஹல்வு என்னை விடவில்லை. என்னை மெக்டொனால்டு வேலைக்கு சேர்த்து விட்டாள். பாத்திரங்கள் கழுவுவது, தரையை துடைப்பது, குப்பைகளை அள்ளுவது தான் என் வேலை. வார இறுதியில் ஹல்வு என்னை டிஸ்கோத்திக்கு அழைத்து சென்றாள். அதுதான் என்னை ஆப்பிரிக்க வளர்ப்பிலிருந்து நான் வெளிவர உதவியது. கருப்பு வெள்ளை ஆண் பெண் எல்லோரிடமும் பேசினேன். பேசினேன், அவ்வளவுதான். இந்த புதிய உலகில் எப்படி வாழ்வது என்பதை ஹல்வு மூலமாக கற்றுக்கொண்டேன். இனிதான் என் வாழ்க்கையில் 2வது அத்தியாயம் ஆரம்பம். இந்த ஆளுக்கு என்னதான் வேணுமா? ஓய்வு நேரம் ஒன்றில் போட்டோகிராஃபரின் விசிட்டிங் கார்டை காட்டி ஹல்வுவிடம் கேட்டேன். அதை அவர்கிட்டயே கேளு, ஃபோனை போடு, நான் பேசுகிறது மொக்க இங்கிலீஷு, நீயே பேசு. மைக்கோஸ் அவர்தான் அந்த அன்புக்குரிய ஃபோட்டோகிராஃபர். அன்று மைக்கின் ஸ்டுடியோவுக்குள் நுழைந்த பொழுது நான் வேறொரு உலகில் விழுந்தது போல் உணர்ந்தேன். சுவர் முழுக்க அழகான பெண்கள் தொங்கிக் கொண்டிருந்தார்கள். மைக் என்னிடம், யூ ஹேவ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் ப்ரொஃபைல், நான் உன்னை ஃபோட்டோ எடுக்க விரும்புகின்றேன் என்றார். இதை போலவா? இந்த பெண்களைப் போலவா? ஆமாம். எனக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. எவ்வளோ பணம் தருவீங்க? அவர் சிரிச்சார். வா, இப்படி வந்து நில்லு. மைக் தன் கேமராவை கையில் எடுத்தார். 2 நாட்களுக்கு பிறகு ஸ்பான்ஸு, ப்ரெஸ்ஸு, க்ரீமு, பெயிண்டு, பவுடரு எல்லாம் என் முகத்தில் விளையாட ஆரம்பித்தன. எனக்கு மேக்கப் போட்ட பெண் சற்று பின் நகர்ந்து சென்று என்னை பார்த்தாள். ஓகே, போய் கண்ணாடியை பார். வாவ், நானா இது? பட்டு போன்ற மேனி, பளபளக்கும் கன்னம். அங்கிருந்த வெளிச்சத்தில் நான் தங்கம் போல மின்னினேன். ஓகே வாரிசு, லிப்ஸை இப்படி வச்சுக்கோ, இங்கே பாரு. கிளிக் கிளிக் கிளிக். மைக்கின் விரல்களில் கிளிக்கு கொண்டே இருந்தன. வேலைக்கார வாரிசு இப்படித்தான் ஒரு மாடல் அழகியாக மாறினாள். சில நாட்களுக்கு பிறகு ஒரு மாடலிங் ஏஜென்சி என்னை அழைத்திருந்தது. அழகான பெண்கள் அங்கே கூடியிருந்தனர். இங்கே என்ன நடக்குது? பைரலி காலண்டர். ஓ சூப்பர், அப்படின்னா என்ன? ஃபோட்டோகிராஃபர் டெரன்ஸ் டொவான் தன் கடந்த ஆண்டுக்கான பைரலி காலண்டரை என் முன் எடுத்து போட்டார். ஸ்டன்னிங் பியூட்டிஃபுல். ஒவ்வொரு பக்கத்திலும் தூக்கி சாப்பிடக்கூடிய அழகிகள் ஆக்கிரமித்திருந்தார்கள். இந்த வருட வித்தியாசமாக ஒரு ஆப்பிரிக்கன் மாடலை வைத்து செய்ய போகின்றோம். நீதான் அந்த மாடல். டெரன்ஸ் ஒவ்வொன்றாக என்னிடம் விளக்க ஆரம்பித்தார். ஷூட்டிங் முடிந்த பொழுது என் படம் அட்டைக்கு தேர்வாகி இருந்தது. ஒரு மாடலாக நான் வேகமாக வளர்ந்தேன். பாரிஸ், மிலன், நியூயார்க் என்று பறந்தேன். பணம் மலை போல் கொட்ட ஆரம்பித்தது. மிகப்பெரிய கமர்ஷியல் விளம்பரங்கள் தேடி வந்தன. ரெவ்லான் விளம்பரத்தில் சிண்டி கிராவ்போர்டு, கிளாடியா ஸ்கீபன், லாரன்ஸ் ஹிட்டன் ஆகியோருடன் காட்சியளித்தேன். எல்லி கிளாமர், இத்தாலியன் வாக்ஸ் மற்றும் பிரிட்டிஷ் அமெரிக்க வாக்ஸ் போன்ற உலகின் முன்னணி பேஷன் பத்திரிகைகளில் இடம் பிடித்தேன். ஜேம்ஸ் பாண்ட் படத்தில் கூட நடித்தேன். ஆனால் வெற்றிகரமான இந்த வாழ்க்கை பயணத்தில் என் பழைய தழும்புகள் எதுவும் மறையவில்லை. எல்லாம் அப்படியே இருந்தன. அந்த சின்னஞ்சிறிய துவாரம் வழியே ஒரு சொட்டு யூரின் மட்டும் வெளியேறியது. ஒவ்வொரு முறை சிறுநீர் கழிக்கும் பொழுது எனக்கு 10-15 நிமிடங்கள் தேவைப்பட்டது. மாதவிடாய் நேரம் என்றால் இந்த கொடுமை பல மடங்கு வீரியத்தோடு இருக்கும்.
படுக்கைக்கு செல்லும் ஒவ்வொரு இரவும் தூக்கத்தின் போதே செத்துவிட்டால் தேவலாம் என்று நினைப்பேன். முன்பு ஒரு நாள் சித்தப்பா வீட்டில் இருந்தபோதே மாதவிடாய் நேரத்தில் மயங்கி விழுந்து விட்டேன். சித்திதான் என்னை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றாள். ஆனால் உண்மை காரணம் என்னவென்பதை நான் டாக்டரிடம் சொல்லவே இல்லை. உதிரப்போக்கை நிறுத்தணும்னா கர்ப்பப்பை தடை மாத்திரை ஒன்று தான் தீர்வு, வேறு வழி இல்லை என்றார் டாக்டர். எல்லா டாக்டர்களும் இதையத்தான் சொன்னார்கள். இந்த மாத்திரைகள் எனக்குள் வேறு மாதிரியான விளைவுகளை உண்டு பண்ணியது. என் மார்பகங்கள் பெரிதாக தொடங்கின. உடல் எடை கூடியது. இந்த வேதனைக்கு உதிரப்போக்கையே தாங்கிக்கலாம் என்று தோன்றியதால் மாத்திரைகளை நிறுத்திவிட்டேன். மீண்டும் வலி. சித்தி ஸ்பெஷல் டாக்டரை பார்த்தா நல்லா இருக்கும், பார்த்து என்னன்னு அவர்கிட்ட சொல்லவே. சித்தியின் கேள்விக்கு என்ன அர்த்தம் என்பது தெரியும். ஆப்பிரிக்கா பழங்குடி பெண் தன் அந்தரங்கத்தை வெள்ளைக்காரனிடம் காட்டுவதா? எவ்வளவு பெரிய குற்றம்! காலங்கள் உருண்டோடின. இப்போது நான் சொந்த காலில் நிற்கின்றேன். ஓய் எம்சிஏ தோழியை அழைத்து கொண்டு டாக்டர் மெக்ரேவை சந்தித்தேன். டாக்டர், நான் சோமாலியாவில் இருந்து வரேன். எனக்கு அடுத்த வாக்கியத்தை முடிக்கவில்லை. இட்ஸ் ஓகே, சரி பண்ணிடலாம், போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வா என்றார். நர்ஸை கூப்பிட்டு, இங்கே சோமாலியா தெரிஞ்ச லேடி இருக்காங்களா, அவங்களையும் கூட்டிட்டு வாங்க என்றார். ஆனால் வந்தது லேடி இல்லை, ஆண் பிள்ளை. அவன் முகத்தில் மகிழ்ச்சியே இல்லை. உண்மையிலேயே உனக்கு விருப்பம்னா இவங்க திறந்து விடுவாங்க. ஆனால் இது நம்ம பண்பாட்டுக்கே விரோதம். இது உங்கள் வீட்டுக்கு தெரியுமா என்றான். தெரியாது. முதல்ல அவங்க கிட்ட பேசு. அவன் ஒரு அக்மார்க் சோமாலியன், போய்விட்டான். கடந்த வருடமே நான் இந்த அறுவை சிகிச்சையை செய்திருக்க வேண்டும். ஆனால் அப்போது சில நடைமுறை சிக்கல்கள் இருந்தன. டாக்டர் மெக்ரே மிகவும் நல்லவர். அவருக்கு நான் எப்பொழுதுமே கடமைப்பட்டிருக்கின்றேன். நீ மட்டும் இல்லை வாரிசு. குடும்பத்துக்கு தெரியாமல் எகிப்திலிருந்தும் சூடானிலிருந்தும் சோமாலியாவிலிருந்து ஏராளமான பெண்கள் இங்கு வருகிறார்கள். பாவம், சில பெண்கள் கர்ப்பமாக கூட இருப்பார்கள். என்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சிறப்பாக செய்கின்றேன். நீ கவலைப்பட வேண்டாம் என்றார். சிகிச்சை முடிந்து 3 வாரங்கள் ஆகியிருக்கும். ஒரு நாள் டாய்லெட்டில் உட்கார்ந்து நான் சிறுநீர் கழித்த பொழுது, ஆகா, என்ன ஒரு அற்புதம்! நான் அடைந்த மகிழ்ச்சியை, இந்த சுதந்திரத்தை வர்ணிக்க வார்த்தைகளே இல்லை. இந்த உலகில் இதைவிட மகிழ்ச்சியான ஒரு அனுபவம் இருக்கவே முடியாது. 1995ஆம் ஆண்டு என்னுடைய வாழ்க்கையை ஆவணமாக்குவதென்று பிபிசி தீர்மானித்தது. நல்லது. ஆனால் சோமாலியாவுக்கு சென்றதும் என் அம்மாவை கண்டுபிடிக்க நீங்கள் உதவ வேண்டும். அவர் ஒப்புக்கொண்டார். என் குடும்பம் நகர்ந்ததாக சந்தேகப்படும் பல்வேறு இடங்களில் பிபிசி குழுவினர் தேடத் துவங்கினர். சிலர் நான் தான் உன் அம்மா என்று வந்தனர். உனக்கு உன் குடும்பத்துக்கும் மட்டுமே தெரிந்த ரகசியங்கள்னு சிலது இருக்கும். அது என்னன்னு யோசி என்றார் கெரி. ஓ ஆமாம்ல, என்ன அவுடஹோல் என்று அம்மா கூப்பிடுவாங்க. இந்த பேரை அவங்களுக்கு ஞாபகம் இருக்குமா? நிச்சயமா. இப்போது அவுடஹோல் என்கின்ற வார்த்தை சீக்ரெட் பாஸ்வேர்டாக கொண்டு செல்லப்பட்டது. ஒரு நாள் பிபிசி ஊழியர்கள் என்னை அழைத்து, அநேகமாக உங்கள் அம்மாவை கண்டுபிடிச்சாச்சுன்னு நினைக்கிறோம். அந்த அம்மாவுக்கு அவுடஹோல் என்கின்ற வார்த்தை மறந்து போச்சு. ஆனால் தனக்கு வாரிசுன்னு ஒரு பொண்ணு இருக்கிறதாகவும் அவள் லண்டன் தூதரகத்தில் வேலை பார்த்ததாகவும் சொல்கிறாங்க என்றனர். நாங்கள் உடனடியாக எத்தியோப்பியா பறந்தோம். அங்கிருந்து சிறிய ரக விமானம் ஒன்றில் காலடிக்கு பயணம். எத்தியோப்பியா சோமாலியா எல்லை கிராமமான அங்குதான் உள்நாட்டு போரிலிருந்து உயிர் காத்து கொள்ள அகதிகள் முகாம் அமைத்து இருந்தனர். கடைசியில் அது என் அம்மாவே இல்லை. ஆனால் நாங்கள் முயற்சியை கைவிடவில்லை. அந்த கிராமத்தை அங்குலம் அங்குலமாக அலசினோம். அப்போதுதான் அந்த வயதான மனிதர் வந்தார். என்னை தெரியுதா? நான் தான் இஸ்மாயில், உங்கள் அப்பாவோட நெருங்கிய நண்பர். எனக்கு காசு வாங்க பணம் தந்தா நான் உங்கள் அம்மாவை காண்பிச்சு தரேன் என்றார். பிபிசி குழு ஒப்புக்கொண்டது. 3 நாட்கள் ஆகிவிட்டது. என் அம்மா வருவதற்கான எந்த அறிகுறியும் தென்படவில்லை. அடுத்த நாள் காலை ஜெர்ரி என்னிடம் வந்து, நீ நம்ப போகிறதில்ல, அந்த ஆள் வந்துட்டாரு, அது உங்கள் அம்மா தான் என்றார். நான் அவள் முகத்தை கூட பார்க்கவில்லை. முக்காடு அணிந்தபடி ட்ரக்கில் இருந்து இறங்கும் பொழுதே தெரிந்துவிட்டது அம்மா. ஓடிச் சென்று அவளை அணைத்து கொண்டேன். ட்ரக் வந்த பொழுது அப்பா தண்ணீர் தேட சென்று விட்டாராம். ஆனால் என் சின்ன தம்பி அலி வந்திருந்தான். நானும் அம்மாவும் பல விஷயங்களை பேசினோம். அம்மாவுக்கு ரொம்ப வயசாகிடுச்சு.
கண் பார்வையும் சரியாக தெரியல. அவருக்கு ஒரு கண்ணாடி வாங்கி தந்தா நல்லா இருக்கும் என்றார் அம்மா. திடீரென்று அலி என்னை பிடித்து கொண்டு அழ ஆரம்பித்து விட்டான். டேய், நான் சின்ன குழந்தை இல்லை, எனக்கு கல்யாணம் ஆக போகுது, விட்ரா என்றேன். என்னது கல்யாணமா? உனக்கு என்ன வயசு? அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் கல்யாணம் பண்ணுற வயசு. ஒரு வழியாக அலி சமாதானம் ஆனான். எனக்கு பேரப்பிள்ளையை பார்க்கணும்னு ஆசையாக இருக்கு என்றார் அம்மா. அன்றிரவு நானும் அலியும் நட்சத்திரங்களை பார்த்தபடி குடிசைக்கு வெளியே தூங்கினோம். அவன் என்னிடம் நிறைய கேள்விகள் கேட்டான். எனக்கு பழைய ஞாபகங்கள் ஒவ்வொன்றாக திரும்பின. நான் மிகுந்த சந்தோஷமாகவும் மிக அமைதியாகவும் உணர்ந்தேன். மறுநாள் காலை விமானம் புறப்பட தயாராக இருந்தது. அம்மா, போதுமான அளவுக்கு நீ உழைச்சிட்ட, இனிமே நீ ஓய்வெடுத்தாகணும், கிளம்பு என் கூட என்றேன். இல்லை, உங்கள் அப்பா இங்கே தான் இருக்கிறாரு, அவரை நான் தான் பார்த்துக்கணும். அவர் இருக்கிற இடம்தான் எனக்கு வீடு, நாடு, எல்லாமே. முடிஞ்சால் ஒன்று செய்ய, சோமாலியாவில் எங்களுக்கு ஒரு வீடு வாங்கி கொடு, அது போதும். நான் அவளை இறுக அணைத்து கொண்டேன். அம்மா, நான் உன்னை உயிருக்கு உயிராக நேசிக்கிறேன். உன்னை பார்க்கத்தான் இங்கே வந்தேன், இதை மறந்துடாத. இப்போது நான் லண்டன் திரும்பி விட்டேன். ஆனால் வாழ்க்கையில் நான் பட்ட துன்பங்கள் யாருக்கும் தெரியாமல் மறைந்தே இருந்தது. உலகத்தை பொறுத்த அளவில் நான் பிரபலமான ஒரு மாடல். மாதங்கள் உருண்டன. ஆண்டுகள் 1997. உலகின் முன்னணி பேஷன் பத்திரிகையான மேரி கிளேர் உலகின் முன்னணி மாடல் அழகியான வாரிசை பேட்டி காண வந்தது. சொல்லுங்கள், இப்பொழுது உங்கள் போட்டோகிராஃபரை சந்தித்தீர்கள், அதுதான் உங்கள் வாழ்க்கையில் திருப்புமுனை இல்லையா? ஆமாம், நீங்கள் நினைப்பதல்ல. என் வாழ்க்கை என்னிடம் என்ன எதிர்பார்க்கிறீர்கள் என்று தெரியவில்லை லாரா. ஆனால் மாடலிங் பற்றி ஏற்கனவே நீங்கள் எழுதியிருக்கிறீர்கள். நான் சொல்ல நினைப்பது அதுவல்ல. எனக்கு சத்தியம் செய்து கொடுத்தால் நான் உங்களுக்கு உண்மை கதையை சொல்கின்றேன். ரிப்போர்ட்டர் லாரா சிவ்வின் கண்கள் அகல விரிந்தன. ஐ டூ மை பெஸ்ட்டு சொல்லிக்கொண்டே டேப் ரெக்கார்டை ஆன் செய்தார். நான் என் கதையை சொல்ல ஆரம்பித்தேன். லாராவால் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியவில்லை. இப்படி ஒரு கதையை கனவிலும் அவர் நினைத்திருக்க மாட்டார். தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்து விட்டார். என் நெருங்கிய நண்பர்கள் கூட அறிந்திராத உண்மையை இப்பொழுது உலகமே தெரிந்து கொண்டு விட்டது. ஆனால் செக்ஸ் என்றால் என்ன? இன்று வரை எனக்கு தெரியாது. என் வாழ்நாளில் ஒருபொழுதும் நான் செக்ஸ் இன்பத்தை அனுபவித்ததே இல்லை, அனுபவிக்கவும் முடியாது. நாங்கள் ஆண்களுக்காக, அவர்களின் தேவைக்காக மட்டுமே படைக்கப்பட்டவர்கள். அவர்களுக்கு கன்னிப்பெண் வேண்டும் என்பதற்காக 5 வயதுக்குள்ளாகவே எங்கள் உறுப்பை அறுத்து கிளிட்டோரியஸை வெட்டி எரிந்து விடுகிறார்கள். மீண்டும் எப்பொழுது அவர்களுக்கு தேவையோ, அதாவது முதலிரவுக்கு முன்பு வெட்டி திறந்து விடுகிறார்கள். 3000 ஆண்டுகால வெட்ட வெளியில் எந்தவித மருத்துவ உபகரணங்களும் இன்றி, மயக்க மருந்து கூட இல்லாமல் இந்த அறுவை சிகிச்சை நடக்கின்றது. சிலருக்கு கத்தி கத்தரிக்கோல் கூட கிடையாது, கூர்மையான பாறை கற்கள் தான். நான் பிழைத்து விட்டேன். ஆனால் லட்சக்கணக்கான என் சகோதரிகள் அறுவையின் பொழுது சிலர் அறுவைக்கு பின் நோய் தொற்று ஏற்பட்டு, சிலர் அப்படியே உயிர் பிழைத்தாலும் குழந்தை பேரின்பம் போது சிலர் என அடுக்கடுக்காய் செத்து போகிறார்களே, அவர்களை யார் காப்பாற்றுவது? மத அடிப்படைவாதிகளால் என் உயிருக்கு ஆபத்து என்று நண்பர்கள் அஞ்சுகிறார்கள். இருக்கட்டும், அதை பற்றி நான் கவலைப்படவில்லை. பெண்களின் பிறப்புறுப்பை சிதைக்க வேண்டும் என்று குரானில் எங்காவது கூறப்பட்டு இருக்கின்றதா? சொல்லுங்கள். பேட்டி வெளியான பிறகு வந்த அழைப்புகளை அடுத்து ஐநா அரங்கில் இப்படித்தான் பேசினேன். இப்பொழுது பெண் உறுப்பு சிதைத்தலுக்கு எதிரான இயக்கத்தின் சிறப்பு தூதுவராக ஐநா என்னை நியமித்திருக்கின்றது. அடிப்படைவாதிகளால் என் உயிருக்கு ஆபத்து இருப்பதும் தெரியும். முதலில் அந்த கிழவனிடமிருந்து கடவுள் என்னை காப்பாற்றினார். பிறகு சிங்கத்திடம் இருந்து. அவர் என்னை உயிரோடு வைத்திருப்பதற்கான காரணம் இதுதான். ஒரு நாள் இந்த கொடுமையிலிருந்து அனைத்து பெண்களும் வெளியேறி சுதந்திரம் பெறுவார்கள். வாரிஸ் அதற்காகத்தான் உழைத்து கொண்டு இருக்கின்றாள். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற நண்பர்களே, இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்லாம் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.